ஹலோ கைஸ், நான் உங்க டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து 10 Shades Shitara Slimeன்ற சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா ஃபுல்லா சஸ்பென்ஸா போகும். அதனால யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல ஹார்ட் இமேஜோ இல்ல ஃபயர் இமேஜோ போட்டுக்கோங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இப்போ ஹீனட்டாவும் நம்ம ரீமோரை பத்தின தகவல்கள் எல்லா கண்ட்ரிலும் போய் விசாரிச்சு சொல்லி ரிப்போர்ட் எல்லாமே இப்ப கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களும் என்ன மன்னிச்சிடுங்க, லேட் ஆயிடுச்சு, சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்க அந்த டீம் ஒருத்தனும், ஏய் நீ எதுக்காக லேட்டா வந்துன்னு உனக்கே தெரியாதா? நீ உன்னோட மிஷின்ல ஃபெயில் ஆயிட்ட, கூடவே அந்த வல்டரா வேற திரும்பியும் ரெசரக்ஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டீமன் லார்ட் வேற புதுசா இப்போ ஒருத்தனை பதவிக்கு வந்துட்டான். அப்படி இருக்கும்போது உன்னோட மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டு எந்த மூஞ்சி வச்சு நீ இந்த இடத்துக்கு வந்த? நீ அந்த டைம் ஒருத்தனும், ஏய் சாரி நீ கொஞ்சம் ஓவரா பேசுற, அவன் சொல்றதும் சரிதான்டா சின்ன பையா. நம்மளோட கேப்டன் அவங்களோட மிஷின்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி அவங்கள கேவலமா பேசுறது ரொம்ப தப்பு. ஏன்னா நீ அவங்க கூட தானே இத்தனை நாள் ஹாப்பியா வேலை செஞ்சிருக்க. ஆனா இருந்தாலும் இவதானே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சவளே. என்ன சொன்ன? விடு இவங்க எல்லாருக்கும் சாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதனாலதான் இப்படி அழுதுன்னு இருக்கானுங்க. லூசுத்தனமா எல்லாரும் சண்டை போடாதீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் தான். இது கேட்டவனுங்களும் பார்க்க இந்த நிலைமையில நம்மளோட ஃபைட் ஆரம்பிக்க முடியாது. இது எல்லாமே பின்னாடி இந்த லூபிலசன் யாரும் பார்த்துன்னு இருக்கான். சரி சாரி, உனக்கு நான் இந்த பதவியில இருக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு நினைச்சுனா நீ என்னோட பதவிக்கு வரதுக்காக நான் எந்த விதமான ஆட்சேபனமும் சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு டெஸ்ட் பண்ணுவேன். இதை கேட்டவன வாய மூடி அமைதியாறான். அதுக்கப்புறம் ஒருத்தியும், லேடி என்னடா உங்களுக்காக ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கு அந்த கிரேட் ஜூரா ஃபாரஸ்ட்ல. இப்ப அமைதியான சூழ்நிலை தான் அங்க நிலவுது. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல அந்த எக்ஸிட்லயும் என்ட்ரன்ஸ்லயும் நிறைய விதமான வணிகர்கள் அந்த நாட்டுக்குள்ள வந்து போறாங்க. அப்ப ஒருத்தனும், அப்பனா அவங்க எல்லாம் அந்த டீம் கூட பிசினஸ் பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப இன்னொருத்தனும், ஏய் அங்கதான் அந்த வல்டோரா வேலை இருக்குது, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ச்சி ரிப்போர்ட் சொல்ல, அதுல நான் அந்த லேண்ட் போய் பார்த்தப்போ அந்த இடத்துல ஃபுல்லாவே மான்சஸ் இருந்தாங்க. பட் மான்சஸ் அந்த இடத்த எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்து நல்லா வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஐடியாஸ் எல்லாமே சுத்தமா நீட்டா இருந்தது, நல்லாவே அவங்க பராமரிக்கிறாங்க. அதே மாதிரி வர போறவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் அந்த இடத்துல இருக்குது. கூடவே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தப்ப அவங்க ஆவரேஜான லெவல்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹாப்பினஸ் முகத்துல தெரியுது. கூடவே அந்த இடத்துல ஒரு திருட்டு கிடையாது, கொலை கிடையாது, எந்த விதமான அசம்பாவிதமும் பிரச்சனைகளும் நடக்காம எல்லாரும் சிரிச்ச முகத்தோட அந்த இடத்துல நிம்மதியா வாழ்ந்து இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா அந்த டீமன் லார்ட் ரீமோராவா தான் இருக்கும். ஏன்னா அவன் அந்த மாதிரி அவனோட கண்ட்ரியா ஒரு மனிதநேயத்தோட கிரியேட் பண்ணிருக்கான். இது கேட்டீங்கன்னாவும், சரி பல்டோரா பத்தி என்னாச்சு? ஆமா நீங்க சொல்றது சரிதான், நான் பார்த்து வரைக்கும் அந்த இடத்துல அந்த பல்டோரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அதை சீல் பண்ணி அந்த கேவலியை இப்போ அடக்கி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, அது என்னதான் நான் ட்ராக் பண்ண நினைத்தாலும் அது இருக்கிற இடத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி விடு, உன்னோட ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அப்ப பக்கத்துல இருந்து ஊத்தணும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்ல பார்த்தா அது இன்னமும் விழிப்போட இருந்ததா தான் சொன்னாங்க. அப்ப இதை கேட்ட என்னட்டாவும் டிவைன் மெசேஜ் எப்பவுமே தப்பா இருக்காது அப்படின்னு அவனும் முடிச்சு பார்த்து சொல்றதுனால அவனும் பயந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாரோட ரிப்போர்ட்ஸையும் அவங்க கேட்டு இருக்காங்க. சரி அந்த கிங் எட்வர்ட்ன்றவன் ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட்ஸ் கூட கான்டாக்ட் போட்டுருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் சஸ்பீசியஸா தெரியுறாங்க. எதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுறாங்க அந்த வணிகர்கள்? நான் சொல்றதுக்கு பதில் மட்டும் சொல்லு. இதை கேட்டவனுக்கு கடுப்பாயிட்டு, சரி அப்பனா கிராண்டா நீ தான் அந்த ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட்ஸ்ல கமர்ஷியல் ஜோன்ல வேலை பாக்குற, அவங்கள பத்தி எதனா தெரிஞ்சுன்னா நீ சொல்லுவா. எனக்கு தெரியும், பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் சஸ்பீசியஸான ஆளான்றது நான் உறுதியா சொல்ல மாட்டேன். பட் நீ கவலைப்படாதீங்க, நான் இன்னும் டீப்பா போய் நிறைய விஷயத்தை கேதர் பண்றேன், கண்டிப்பா அதை பண்ணு அப்படின்னு ஏன்டா கேட்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலைமையில உனக்கு எந்த விதமான கார்டியனும் அனுப்ப முடியாது. கூடவே நீ என்ன பண்றனா உனக்கு எதனா ஆபத்து வந்ததுன்னா அந்த ஸ்வாட் பயன்படுத்து. நல்லா புரிஞ்சது. சரி இப்போ முக்கியமான விஷயத்து வர, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நான் கண்டிப்பா எந்த சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். அதுக்கப்புறம் ஆர்நாடுன்னு ஒருத்தன் ரெடியானட்டா அந்த டீமன் லார்ட் ரீமோரோ பத்தின நிறைய ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டேன். அவன் தான் அந்த வல்டோராவை கட்டுப்படுத்தின ஆளாமே. எனக்கு கன்ஃபார்மா தெரியல, இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ரூமர்ஸ் இது. அதே மாதிரி திரும்பி அவனாலே அந்த வல்டோராவை உயிர் தளவும் முக்க முடியுமா? ஆமா, அதுல முக்காவாசி உண்மைதான். இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்து லார்ட் லூமினஸ் கிட்ட வந்தது. இந்த ஸ்டோம் டிராகன் வல்டோராக்கு கமாண்ட் கொடுக்குற ஒரு ஆள்னா அந்த லார்ட் ரீமோரோ தான். இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுது. ஆமா அதுதான் உண்மை. அதன் அடிப்படையில இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது அந்த டீமன் லார்ட் ரீமோரோவை கண்டிப்பா நம்மளால அவனுக்கு எதிராக செயல்பட முடியாது. என்ன சொல்றீங்க? இந்த ஃபைட் ஆரம்பிச்சது நீங்க தானே? நீங்க இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இந்த பக்கம் சாரி என்ன இப்படி நீங்களே பேசுறீங்க? எல்லாரும் அந்த கிரேட் சேன்ஸ் ஆச்சு நம்ம அந்த டீமன் லார்டுக்கு அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, நம்மள போய் அவங்க கூட சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு பேசுறீங்க. இது கேட்ட இவனுங்களும், ஏய் இந்த டைம் நல்லா இல்லைன்றாங்கடா, வேற எதுவும் கிடையாது. அவன் வெறுக்கும் இப்போ டீமன்
டீமன் லார்ட மட்டும் கிடையாது, அவன் கூட இப்போ அந்த ஸ்டோம் டிராகன் வல்டோரா வேற இருக்குது. டேய், ஆனா அந்த டீமன் லார்ட் டொமைன்ல எந்த ஹியூமன்ஸும் கிடையாதுடா. என்னட்டவும் நம்மளோட லானும் அதான் விரும்புறாரு. இருந்தாலும் அந்த ஃபால்மத் கண்ட்ரி வேற இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அவங்கள அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சிவில் வார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே அந்த டீமன் லார்டுக்கு வேற தெரிஞ்சவங்களா அந்த ஃபால்மத் கண்ட்ரி வேற இருக்காங்க. அப்பனா இந்த இடத்துல வந்து எங்கேயும் போகாம இங்கேயே உட்காந்துக்கின்னு அந்த டீமன் லார்ட் ரீமரோ என்ன அடுத்தது பண்ண போறான்றத பார்க்க சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா டீமன் லார்ட் ரீமரோ ஆல்ரெடி அந்த வார வேற டிக்ளேர் பண்ணிட்டான். கண்டிப்பா அவன் மனித நேயத்தோட நடந்துக்கிற ஒரு ஆள் தான். அவனை யாரும் சீண்டாத வரைக்கும் அவன் யாரையும் சீண்ட மாட்டான். எந்த விதமான பாயிண்டும் இல்லாம நம்ம இந்த நேரத்துல அவனுக்கு எதிராக திரும்பணும், நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இதனோட வெளிப்பட அந்த வார்ல பாதிக்கப்பட்ட ரேஹியம்ன்ற ஃபால்மத் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பிரீஸ்டும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே போல என்னோட மிஷன்ல வேற நான் ஃபெயில் ஆயிட்டேன் ரீமரோவை கொல்றதுல. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இதனால அந்த ரீமரோவோட எதிரியா நான் மாறிட்டேன் ஆல்ரெடி. கண்டிப்பா அவனை எதிர்க்கிறதுல எந்தக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா நீங்க தானே தப்பு பண்ணீங்க. கூடவே அந்த வெஸ்டர்ன் ஹோலி தச்சுதானே. இது எந்த விதமான தப்பு லூபிலஸோட கிடையாது. சரியாதான் சொல்றேன். இருந்தாலும் இது எல்லாமே என்னோட டிசிஷன். இது கேட்டு எல்லாரும் ஷாக்கா வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல எல்லாருமே என்ன இவங்க இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு பேசினிருக்க. அந்த டைம் அவங்களும் எல்லாரும் அமைதியாவங்க. எனக்கு அந்த வார் பண்றதுல எந்த விதமான இஷ்டமும் கிடையாது. பட் நம்ம வேணா பேசி பார்க்கலாம். கண்டிப்பா நீ போய் பேசினா நம்புவான்னு நினைக்கிறேன். நம்பாம தான் இருப்போம். இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதை வார் பண்ணாம நம்ம பேச்சுவார்த்தை மூலியமா இதை நிறுத்திடலாம். அது மட்டும் இல்லாம அவ என்னைய போலேதான் வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்துவேன். என்னது நீ கவுண்ட் பண்ணாத, வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தீங்களா? ஆமா, அவன் வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த இடத்துல ரீஇன்கார்னேட்டரா ஒரு ஸ்லைமா மாறி இருக்கான். அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவட சாரி கேட்கணும். என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க. ஏன்னா ஒரு வகையில நானும் அந்த ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ஸை பயன்படுத்தினேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே பீப்புள்ஸா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்காங்க. அதே போலதான் ரீமோரோ அவன் ஒரு மான்ஸ்டர். அவன் தான் என்னோட மாஸ்டரை கொன்னான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த நொடியில இருந்து அவனை கொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவன் ஒண்ணுமோ உயிரோட தானே இருக்கான். ஆமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவன் ஒரு டீமன் லார்டா வேற இருக்கும். அவன் கூட என்னால திரும்பி எதிர்க்க முடியாது. ஆனா என்ன சொல்றீங்க, அவங்க தானே உன்னோட எனிமியே. அது மட்டும் இல்லாம நீங்க ரிவெஞ்ச் எடுக்க வேணவா? நான் பிளான் பண்ணிட்டேன். அவங்க கூட போயிட்டு சமாதானம் பேசலாம்னு சொல்லிட்டு. என்ன சொல்றீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. வேணாம், அந்த எல்லாம் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம், உங்களை அட்டாக் பண்ணிடுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாங்க. எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் ரீமரோ பத்தி அப்படின்னு அவன் கொஞ்சம் மனசுல யோசிக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல்கள் வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு கைண்டான பர்சன் தான். யாரும் அவன்கிட்ட சீண்டாத இருக்கும். அவன் யாரையுமே அனாவசியமா அட்டாக் பண்ண மாட்டான். அதனால இந்த மாதிரி முயற்சி பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம நான் ஃபைட் பண்ண போய் அவன் என்ன எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கிட்டத்தையும் இங்க இருக்கிறவங்களையும் அட்டாக் பண்ணக்கூடாது. இது அமைதியான முறையில பேசணும் மட்டும்தான் இதுக்கு ஒரு விடிவு காலமே வரும் அப்படின்னு அவங்க யோசனை இருக்கும்போது கதவு யாரும் தட்டுற சொல்லி கேட்டு உள்ள வாங்க. அப்ப யாரான்னு பார்த்தா அந்த ஃபால்மத் கிண்டத்தோட ரேஹியம் பிரீஸ்டும் வந்திருக்கான். நான் தான் ஃபால்மத் கிண்டத்தோட அச்மென்ஷிப் ரேஹியம். என்ன ரீசனுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க? ஒண்ணு இல்லைங்க, உங்ககிட்ட அந்த ஸ்ட்ராங்டு டிராகன் வல்டோரா பத்தின எந்த தகவல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நாங்க இங்க வர வச்சோம். அந்த டைம் அந்த இடத்துல திடீர்னு ஒரு 3 பேரும் வரத்தை பார்த்து என்னட்டாவ ஷாக்காக இன்னொரு பக்கம் அவங்களும் எப்படி இருக்கிறாய்? என்னட்டா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறமே, உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, என்ன அப்படி எங்களை பாக்குற, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கா, நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்தீங்க? அந்த டைம் சாரியும் என்னடா இவங்கள யாரு, சாரி கொஞ்சம் பார்த்து பேசுறா, இவங்க எல்லாருமே அந்த 7 days கிளார்கி. 7 days கிளார்கியா? அவங்க எல்லாமே லெஜெண்ட் ஆச்சு. அந்த மக்கள் எல்லாருமே ஹீரோஸோட வழியில வந்தவங்க. எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னேன். அந்த டைம் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நின்று நான் இவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சேன். காரணம் இவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே நான் காப்பி பண்ணி அதை நான் பயிற்சி பண்ணதுனாலதான். அதனாலதான் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன். இவங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. ஆனா பட் ஒருத்தங்களால முடியும் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்க. சரி, என்ன ரீசனுக்காக இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க? நாங்க இங்க வந்ததுக்கான ரீசனே ஒன்னு அலர்ட் பண்றதுக்காக தான். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ரேஹியம் வேற இங்க இருக்காங்க. எங்க நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அங்க இருக்கிற டீமன் லார்ட் ரீமரோக்கும் இவன் எடுத்துன்னு போய் சொல்லிடுவான். அப்ப அவன் யோசிக்கிறான் நான் கண்டிப்பா ஒரு முட்டாள் தான். அப்ப அந்த டைம் அவனோட பிளாஷ்பேக்ல அந்த வார்ல நிறைய பேர் சாகுறத இவன் யோசிச்சு பார்க்க கிங்கு அவனோட மேஜரான நைட்டு இறந்து போறதை பார்த்து பயப்படுறான். இந்த உலகத்துல இப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளீஸ் வாய்தான் இருக்க. அந்த டைம் நம்ம ரீமரோவா அவன் பவரை காமிச்சு இவனும் பயமுறுத்திருப்பான். ஆனா அந்த நொடி அந்த இடத்துல இந்த பயத்தை விட இந்த பயம் இந்த இடத்துல இருக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசுல யோசிச்சு பார்த்துட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி அவரு டீமன் லாடா இல்ல, ஆனா இப்ப புதிய டீமன் லாடா பிறப்பெடுத்திருக்காரு. அந்த டைம் இவங்களும் ஒரு சன்லைட் பேரியர் பத்தி யோசிச்சு இருக்காங்க. இவங்களும் சொல்றானுங்க அந்த பேரியர் யாராலையும் அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அதுக்கு எந்த விதமான ஆன்டி மேஜிக் பேரியரும் போட்டாலும் ஒர்க் ஆகாது. இதை என்னட்டாவும் யோசிக்கிறாங்க. ஆமா, அந்த பேரியரை ஈஸியா பிளாக் பண்ண முடியாது. என்னதான் பிளாக் பண்ண நினைச்சாலும் எனிமிஸ் எல்லாத்தையுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்ப இந்த பிரீஸ்டும் நீங்க சொல்றது சரிதான், அந்த மாதிரியான ஒரு வகையான பவர் தான் அந்த டீமன் லார்டும் லைட் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நொடியில கிட்டத்தட்ட அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்த 20,000 சோல்ஜர்ஸ் மொத்தமே ஒரே நொடியில இறந்தாங்க. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு மயான அமைதி நிலவிடுச்சு. ஒரு சவுண்ட் கூட கேட்கல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு அந்த இடத்துல சர் ராசன், கிங் எட்மரிஸ் அண்ட் நான் எங்களை சித்திரவதை பண்ணி சாகர நிலைமையில போன பிறகு அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு ஒத்துக்கின பிறகுதான் எங்களுக்கு திரும்பி உயிரோட கொண்டு வந்தாங்க. இப்ப நான் சொல்ல போனா செத்து போய் திரும்பி உயிரோட வந்திருக்கேன். இதை கேட்ட எல்லாருமே ஒரு நொடி வீதி ஆயிடுது. அந்த டைம் நம்ம வேலண்டினாவும் சொல்லியிருந்த அந்த விஷயத்த அவங்க யோசிச்சு பாக்குறாங்க.
வல்டோரா சபிக்கப்பட்டவன். அவனையே ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிருக்கானா, அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் பாத்துக்கோ. அவனுக்கு குவாலிட்டியான ஃபுட்டை தரன்னு இவன் சேலஞ்ச் பண்ணிருப்பான். அதனால அவனுக்கு ப்ரொடெக்ஷன் தரன்னு இவன் ஒத்துக்கணும் அவன் கூட சேர்ந்திருப்பான். வல்டோரா உயிர் தெரிந்ததுனால 2 முக்கியமான டீமன் லார்ட் அவைக்கனிங் ஆகியிருக்காங்க. ஒண்ணு அந்த கிரிம்சன் லார்ட் டார்க்னஸ், இன்னொருத்தங்க மலிம் நாவா தி டிஸ்ட்ராயர். கூடவே இந்த டீமன் லார்ட் ரீமரோவும் தான். அப்ப சாரியும் என்ன சொல்றீங்க? அப்பனா அந்த 2 கிரேட் டீமன் லார்ட்ஸை விட இவன் ரொம்ப லெஜெண்டான ஆளா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவனை போய் சமாளிக்க போறீங்க? அப்ப அந்த டைம் மொத்தவங்களும் அதாவது இந்த ஆர்னாடும் அப்புறம் நம்மளோட மொத்த போர்ஸையும் இறக்கி அவங்கள அழிச்சிடலாம். இல்ல அது முடியாது. அப்ப ரேனாடும் ஏற்கனவே 20,000 பேர் ஒரே நொடியால அழிக்க முடிஞ்ச அவனால நம்ம எத்தனை போர்ஸ் அனுப்பினாலும் அழிக்க முடியாதானே? அப்ப அந்த டைம் அந்த 7 டேஸ் கிரெல்லில ஒரு ஆளும் ரேஹியம் நீ கொண்டு வந்த மெசேஜ் அவங்க கிட்ட போய் காமி. அப்ப அவனும் இதை கேட்டுட்டு அந்த பால் அதாவது நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி அமைச்சு அந்த விஷயத்த இப்ப இவங்க கிட்ட காமிக்க லேடி என்னட்டா உங்களுக்காக லார்ட் ட்ரீமரும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. லேடி என்னக்கா? அப்ப அதுல அவங்களும் பார்க்க நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், அதுவும் நீயும் நானும் மட்டும். இதை கேட்ட எல்லாரும் ஒரு நிமிஷம் நடிக்கிறானுங்க. என்னடா போறீங்க? தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அப்ப சாரியும் முட்டாளே கண்டிப்பா அவங்க போய் தான் ஆகணும், இல்லனா நமக்கு மிகப்பெரிய விண்வெளி இருக்கும். ஏன்னா அவனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டான் டேரக்டா, போகாம இருந்தா வேலைக்கு ஆகாது. அந்த டைம் இவங்க எல்லாரும் வல்டோரா வேற அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா போய் தான் ஆகணும், இல்லனா நமக்கு தான் ஆபத்து. அந்த டைம் என்னட்டாவும் எதுக்காக இவன் பேசணும்னு நினைக்கிறான்? ஒருவேளை ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா கிளேமன் வேற இறந்துட்டான். அடுத்தது எனக்கு நல்லாவே தெரியுது நான் தான். ஆனா என்ன இருந்தாலும் ரிவெஞ்ச் எடுக்கணும் தான், அந்த விஷயத்துக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த டைம் என்னட்டாவும் நான் போறேன்னு ஒத்துக்க. சரி அப்ப நீ கவலைப்படாத, அவன் அழிக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு விதமான ஆயுதத்தை தரும், நீ அதை பயன்படுத்து. ஈவன் பக்கத்துல அந்த வல்டோராவே இருந்தா கூட அவனையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்வாட் கொடுக்குறாங்க. நீங்க இதை ஏத்துக்கோங்க. என்னட்டா இதோட பேர் தான் டிராகன் பஸ்டர். இந்த கிஃப்ட் நான் ஏத்துக்கலாம். ஆனா இவங்களோட கோலே எப்படியாச்சும் அந்த வல்டோராவையும் அந்த ரீமராவையும் அழிக்கணும்ன்றதுதான். அதை ஏன் மூலியமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி நான் இதை ஏத்துக்கிறேன், உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரி நாங்க போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அவனும் கிளம்ப. அதுக்கப்புறம் நம்ம ஹினட்டாவும் போக தயாரா இருக்காங்க. அப்ப அந்த டைம் நம்ம ஹினட்டாக்கு சீஃப் மாதிரியான ஒருத்தர் கண்டிப்பா நீ இந்த இடத்துல போய் தான் ஆகணுமா? ஆமா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தானே. கண்டிப்பா உங்களை அவனை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? சொல்லி பாக்குறேன். அவன் வேற பேசணும்னு தான் சொல்லியிருக்கான். ஒருவேளை பேசுறன்றது ஃபைட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவனை எதிர்க்கிற நிலைமை வரும். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னாவது கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹீரோவும் ஹைவேலாம் சரி பாத்துங்க, அதே மாதிரி ஃபெஸ்டிவல கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரீமரோ இந்த இடத்துல இன்னட்டா அவங்க கிளம்பிட்டாங்க, உங்களை பாக்கிறதுக்காக வந்து இருக்காங்க. என்னது அவ வர்றாரா? அவங்களுக்கு வந்து வராளா? ஆமா இவங்க இப்பதான் எக்ரேஷை விட்டு வெளியே வராங்க, அதுவும் தனியா. அப்ப அவங்க கொஞ்சம் பயப்பட என்னாச்சு ஒன்னும் ஒரு 4 பேரு கிட்ட குதிரையில இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து இருக்காங்க பொறுமையா. வெறும் 4 பேரா? எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் சொன்ன விஷயத்த அவ என்ன நினைச்சிருப்பானா ஃபைட் பண்ணதுக்கு நான் வாசல் நினைச்சுன்னு தயாரே வரா. ஆனா எனக்கு தெரியல நான் ட்ரீமரோ. பட் அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்வாட அவங்களோட குதிரையில எடுத்துன்னு வராங்க. என்னது? அப்ப சரி சேர்த்து இதுல இருந்து தெரியுது. சரி சோக்கா நீ பண்ண இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம டயப்ளோவோட நான் ட்ரீமரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். என்னடாச்சு? ஒண்ணு இல்ல, ரேஹியம் வந்து இறந்துட்டான். என்ன அவனா? எப்படி? அதாவது மர்மமான ஒரு சாபம். ஆனா பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவனை யாரும் கொண்டிருக்காங்க. அவன் இறந்தது என்னோட ஃபால்ட் தான். நான் தான் தெரியாதனமா அவனை கண்காணிக்காம விட்டுட்டேன். உர்றா அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம லார்ட் டீமரோ ஆல்மத் கண்டில் வேற அந்த பிரீஸ்ட் இறந்ததுனால அந்த இடத்துல மிகப்பெரிய ரூமன்ஸ் எல்லாம் இப்ப பரவே இருக்குது. அவனை கொண்டது டீமனா கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புல பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீருமே எட்வர்ட் வேற கொஞ்சம் நல்ல ஒரு படையோட வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு ஹீரோவை தாக்காதான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் போல வேலை நம்ம ஹீரோவோட அவரை பார்த்து ஒவ்வொருத்தரும் கதி கலைன்னு இருக்கும். உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைலை மட்டும் போட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கூடவே பிடிச்சிருந்த பட்சத்துல நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த வீடியோவை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். அப்படிலாம் பார்க்க முடியாது, தயவு செஞ்சு பண்ணுங்க. சரிங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம்.